அனைவருக்கும் வசந்தம் டிவியின் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நீ தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அபிலேஷா. நன்றி தானா. அதே மாதிரி உங்களுக்கும் எங்களுடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். பொதுவாகவே தை மாதம் அப்படின்னு சொன்னாலே சகல விதமான சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் எல்லோருக்கும் வந்து சேர்க்கின்ற ஒரு மாதமாக இருக்கும். அந்த வகையில நாங்க பார்க்க போனா தை மாதத்தினுடைய முதலாவது நாள் தான் தைப்பொங்கல் திருநாளா கொண்டாடப்படுது. இப்படியான இந்த சிறப்பான பண்டிகை இன்று நாங்களும் கூட கோலாகலமா கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆமா அபிலேஷா, தைப்பொங்கல் தை மாதம் அப்படின்னு சொல்லல ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தை 1ஆம் தேதி தான் வருஷம் ஆரம்பிக்குது. அதனால வருஷத்தின் முதல் நாள் ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் வருஷம் ஆரம்பிக்கின்ற போது எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தை 1ஆம் தேதி தை 1ஆம் நாள் தைப்பொங்கல் நாளாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் வருஷத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு புதிய ஆண்டு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காகவும் இதை ஒரு உழவர்கள் திருநாள் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இதை சிறப்பாக நாங்கள் ஒரு கிராமிய சூழலில் கொண்டாடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கட்டாயமாக தானே. அந்த வகையில் இந்த எங்களுடைய மண் வாசனை அப்படிங்கிற தைப்பொங்கல் திருநாளை எங்களோட கொண்டாடுறதுக்காக இன்று திருமதி மகேஷ் குடும்பத்தினர் கூட இணைந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வசந்தம் டிவி குடும்பமும் கூட இன்று எங்களோட இணைந்துதான் இந்த கோலாகலமாக பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தை திருநாளை நாங்கள் கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பொங்கலோ பொங்கல் பகுதியில் பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியில் நாங்கள் அழகாக மண் வாசனை பகுதிக்கு நாங்கள் போக போகிறோம். நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் ஒரு கிராமத்து சூழல். தைப்பொங்கல் அப்படின்னாலே சிறப்பாக கிராமங்களில் கொண்டாடுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி கிராமம் ஒன்றில் இருக்கிற ஒரு சூழலில் தான் இந்த தைப்பொங்கலில் மண் வாசனை பகுதியை கொண்டாட இருக்கோம். இதில் எங்களுடைய வசந்தம் குடும்பத்தினர் சிறப்பாக பொங்கல் வச்சு பொங்கலை கொண்டாட இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் மண் வாசனை பகுதியோடு இணைந்து கொள்வோம். கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலரும் ஒன்னா கூடிய சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பண்டிகை வரும்போது நமக்கு பிடிச்சவங்களோட தானே நாங்க கொண்டாடுவோம். அதுக்காக தான் வசந்தம் குடும்பமே வந்துட்டு இருக்கோம். ஸோ வசந்தம் குடும்பம் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவுகள் எங்களுடைய நேயர்கள் தான். அப்படிப்பட்ட நேயர் குடும்பத்தோட தான் இன்னைக்கு தை திருநாளை நாங்க சேர்ந்து கொண்டாட போறோம். அப்படி எங்களுடைய நேரா இருக்கிற மகேஷ்ட குடும்பத்தோட தான் நாங்க இன்னைக்கு தை திருநாளை கொண்டாட போறோம். இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் மகேஷ். வணக்கம். வாங்க, இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். வாங்க எல்லாரும்.
தைக்கு முதல் நாள் தமிழருக்கு திருநாள். உழவர் திருநாளாம் தை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. உழவர்கள் எல்லாமே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற இந்த நாள்ல நாங்க யாருக்கு நன்றி செலுத்தணும்? கண்டிப்பா உழவர்களுக்கு நாங்க நன்றி சொல்லியாகணும். அவங்க இல்லைன்னா நாங்க இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ உழவர்களுக்கு நன்றி செலுத்துற அதே சந்தர்ப்பத்துல இப்போ நம்ம வசந்தம் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இந்த தை பொங்கலை பொங்கி சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இன்னும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் எங்களுடைய நேயர்களோட. நம்ம சாதாரணமாக பார்க்குற நேரம் இப்போ நாங்கள் பார்த்தோம், நாங்கள் எங்களுடைய பால் பொங்குனதுக்கு அப்புறம் நாங்கள் அரிசியை நாங்கள் அப்படியே பானைக்குள்ளே போட்டோம். சாதத்தோட என்னென்ன விஷயங்களை சேர்த்தா சுபா எங்களுக்கு பொங்கல் கிடைக்குது? சாதத்தோட பால், அப்புறம் பயறு, அப்புறம் நெய், சர்க்கரை, இது எல்லாமே சேர்ந்தாதான் பொங்கல். ஆமாம், இதெல்லாம் சேர்ந்தா தானே பொங்கல். அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் தனிச்சு வாழ்ந்துட முடியாது. வாழ்க்கைங்கிறது இனிமே அமையணும்னு சொன்னால் நாங்கள் மற்றவங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும். அதே மாதிரி மற்றவங்களோட கூடி வாழணும். இதனால தான் சந்தோஷம் கிடைக்குது. இந்த இனிமையான சந்தோஷத்தைங்கிற வாழ்க்கையில் நிலைமைப்படுத்தி கொள்றதுல ஒரு யதார்த்தத்தை தான் இந்த பொங்கல் எங்களுக்கு கொடுத்து தருது. ஆக மொத்தத்தில் எல்லா சமயங்களும், எல்லா மதங்களும், எல்லா பண்டிகைகளும் நமக்கு வலியுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம், ஒன்றாக கூடி ஒன்றாக பகிர்ந்து ஒன்றாக சந்தோஷமா இருந்தாதான் நம்ம வாழ்வு செழிப்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தை திருநாளை தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா எங்களுடைய நேயர்களோடு சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கலை, முத்தமிழ்ல ஒரு விஷயம் இல்லைன்னா எந்த ஒரு நிகழ்வும் முழுமை பெறாது இல்லையா? கண்டிப்பா. அதனால நாங்க ஆரம்பத்திலேயே ஒரு அழகான நடனம் பார்க்க போறோம், விநாயகர் ஸ்துதி. இந்த நடனத்தை எங்களுக்காக தர போறாங்க கிருஷ்ணா குழுவினர். அழகான நடனம் உங்களுக்காக. मूषिकवाहन मोदक चेष्ट चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र वीर विनायक पाद नमस्ते। मूषिकवाहन मोदक चेष्ट चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र वीर विनायक
கிருஷ்ணா குழுவினருடைய ரொம்பவே அழகான நடனத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் கலை. அதாவது தை திருநாளை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் பல பிரதேசங்களில் பல விதமாக கொண்டாடுவாங்க. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து இந்த வீர விளையாட்டுகள் எல்லாமே வந்து இன்னும் அருகி போகலை, இன்னும் பலர் செய்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நீரூற்றி விளையாடுறது எல்லாமே வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட இந்தியாவில் வந்து ரொம்பவும் அதை வந்து சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா தை திருநாளுக்கு முதல் நாள் வந்து போகி கொண்டாடுவாங்க. ஆனால் நாம் அது கொண்டாடுறது இல்லை. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தை திருநாளை கொண்டாடினாலும் கூட எல்லாருமே மறக்காம பண்ற ஒரு விஷயம் பொங்கல் பொங்கி சூரிய பகவானுக்கு படைக்கிறது இல்லையா? அந்த முக்கியமான தருணத்துல தான் நாங்க இப்போ இருக்கிறோம். அந்த வேலை பார்க்குற நேரம் இப்போ நாங்கள் வந்து பொங்கல் பொங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்து வாழையில் நாங்கள் வந்து படைக்க வைக்கிறோம். இப்போ நாங்கள் அதை வந்து படைக்க போகிறோம். ஆனால் இந்த நாளுக்கு வந்து சிறப்பை நாங்கள் வந்து வகைப்படுத்தலாம் இல்லையா? என்னென்ன சிறப்புகள் இருக்குது இந்த தை திருநாள் அப்படின்னு சொல்ல போகல, என்னென்ன விதத்தில் அந்த தை திருநாள் வந்து அமையுது? அதாவது தை திருநாள் அப்படின்னு சொல்லும் போதுமே நன்றி கடன் செலுத்துகிற ஒரு திருநாளாக தான் நாங்கள் வந்து கொண்டாடுறோம். உழவர்கள் வந்து சூரிய பகவானுக்கும் நாங்கள் உழவர்களுக்கும் வந்து நன்றி கடன் சொல்கிற ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து நன்றி கடன் மறவாமை அப்படிங்கிறது வந்து எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கும். பார்க்குற நேரம் இப்போ நாங்கள் பொங்கலை கூட நாங்கள் வந்து படைச்சிட்டோம் இல்லையா? ஆனால் உண்மையில் பார்க்குற நேரம் இந்த தை திருநாள் தை பொங்கல் அப்படி சொல்கிற நேரம் எத்தனை வகையில் நாங்கள் அதை பார்க்குறோம் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது நன்றி கடன் செலுத்துகிற ஒரு நாளாக இருக்குது, அண்ட் உழவர் திருநாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து வித்தியாசமாக கொண்டாடுறாங்க தை திருநாள். ஆமாம்.
அதை சொல்லலாம். அதெல்லாம் நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்களே நாங்கள் வந்து எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் தைத்திருநாள் பொங்கியிருக்கிற இதே நேரத்தில் நாங்கள் சூரியனுக்கு நன்றி கடன் செலுத்துகிற இதே நேரத்தில் தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். பிறந்த இந்த தமிழர் புத்தாண்டில் சுபீட்சமும் சந்தோஷமும் உங்களுடையதாகட்டும். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இம்முறை உங்களோட வசந்தம் குடும்பத்துடன் இணைந்து நாங்கள் இந்த பொங்கலை கொண்டாடிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். तारितजं तजं तरिता तदिमितकिटतकतगतदिगिण त्वं 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 तजं तकचं तकिटजं तकिटकिटजं तगतदिगिण त्वं तजं तकचं तकिटजं तकिटकिटजं तगतदिगिण त्वं धरितदणदणधणद जणो 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 तरिमि रिमि रिमि तकिटतग तरित धणत जणुत रिवित तरि धरि धरित धण धण धणत जणु जणु जणुत दिमि दिमि दिमित तरित धणत जणुत दिमित तग दिमित रित धणत जणुत दिमित तग दिमित तरित तदणत तजणुत तदिगिण त्वं तदिगिण त्वं तदरित तदणत तजणुत तदिगिण त्वं तदिगिण त्वं तदिगिण त्वं तदरित तदणत तजणुत तदिगिण त्वं तदिगिण त्वं तदिगिण त्वं तारितजं तजं तरिता तदिमितकिटतकतगतदिगिण 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 त्वं तारितजं तजं तरिता
வசந்தம் டிவின்னு ஒரு ரொம்ப அழகான மண் வாசனை பொங்கலாக நீங்கள் பார்த்துருந்தீங்க. எங்களுடைய வசந்தம் குடும்பத்தினர் ரொம்ப சிறப்பாக அந்த பொங்கலை செய்திருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்துல இல்லையே அப்படின்ற ஒரு கவலையை தவிர மற்றபடி அவங்க பொங்கலை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டாங்க. நாங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த பொங்கலை டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம் இல்லையா? கட்டாயமாக தானே. தைப்பொங்கல் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு கட்டாயமாக கதைக்க வேண்டிய நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து சூரியன் தான். அந்த வகையில் தைப்பொங்கல் திருநாளில் கூட சூரியனுக்காக பொங்கல் படைத்து சூரியனுக்கு நன்றி செலுத்தி சூரியனுடைய சிறப்புகளை அன்றைய தினத்தில் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் கூட இந்த தைப்பொங்கல் திருநாள் இருக்குது. ஆமாம் அபிலேஷா, பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரொம்ப முக்கியமான உலகத்தை இயக்குற ஒரு விடயம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் வந்து சூரியன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா சூரியனுடைய அந்த பகுதி தான் வந்து மக்களுடைய அன்றாட தேவைகளிலும் சரி மக்களுடைய வாழ்வியலும் சரி ரொம்ப முக்கியமான விடயமாக இருக்கும். குறிப்பாக உழவர்கள் இந்த சூரியனுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பயிற்சிகளாக இருக்கலாம், அவருடைய வாழ்வியலாக இருக்கலாம், அவருடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம். அதனால் சூரியன் ரொம்பவே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. உழவர்களும் நன்றி மறவாதவர்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த நன்றியை மறக்காமல் தான் தைத்திருநாளில் வந்து சூரியனுக்கு படைக்கிறதுக்காக ரொம்ப சிறப்பாக உழவர்கள் இந்த தைப்பொங்கலை கொண்டாடுவாங்க. உழவர்களின் திருநாள் அப்படின்னு கூட தைப்பொங்கலை சொல்லுவாங்க. அந்த வகையில் நாங்களும் கூட இந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தான் அடுத்த நடனத்தை வடிவமைச்சிருக்கிறோம். ஆமாம் தானே. அந்த வகையில் நாங்கள் பார்க்க போனால் அடுத்ததாக கலாசுரி வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்களினுடைய நெறியாழ்கையில் ஆதித்ய வந்தனம் அப்படிங்கிற நடனத்தை பார்க்கலாம். सूर्यं सुन्दरलोकनाथममृतम् वेदान्तसारं शिवम् ज्ञानं ब्रह्ममयं सुरेशममलम् लोकैकचित्तस्वयम् इन्द्रादित्यनरादिवम् सुरगुरुं त्रैलोक्य चूडामणिं ब्रह्मा विष्णु शिवस्वरूप हृदयं वन्दे सदा भास्करम्। तोम तगदोम किटा तगद जुनुताम तग जुनुताम तोम तगदोम किटा तगद जुनुताम तग जुनुताम तत्तजम तत्तजम तत्जुनुताम तग जुनुताम तोम तगदोम किटा तगद जुनुताम तग जुनुताम तत्तजम तत्तन्नम किटा तगद जुनुताम तग जुनुताम तोम तगदोम किटा तगद जुनुताम तग जुनुताम तत्तजम तत्तन्नम किटा तगद जुनुताम तग जुनुताम तोम तगदोम किटा तगद जुनुताम तग जुनुताम तत्तजम तत्तजम तत्जुनुताम तग जुनुताम तोम तगदोम किटा तगद जुनुताम तग जुनुताम तत्तजम तत्तन्नम किटा तगद जुनुताम तग जुनुताम तज्जम तरिगिड तगधीम तज्जम तरिगिड तगधुम तज्जम तरिगिड तगनं तज्जम तरिगिड तगदं तज्जम तरिगिड तगधीम तज्जम तरिगिड तगधुम धुम तज्जम तरिगिड तगनं तज्जम तरिगिड तगतां तरिगिड रीं तरिगिड धुम तरिगिडं तरिगिडतां तरिगिड धीं तरिगिड तुम तरिगिडनं तरिगिड तगत्तरितजं 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 तगधुमुदं तगत्तरितजं 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 तगधुमुदं तगत्तरितजं 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 तगधुमुदं तगत्तरितजं 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 तगधुमुदं
தத்தரிகிட தித்தரிகிட துந்தரிகிட நந்தரிகிட தீம் 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 தத்தீம் தத்தஜம் தத்தணம் தத்தரும் தத்தரிகிட தித்தரிகிட துந்தரிகிட நந்தரிகிட தீம் 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 தத்தீம் தத்தஜம் தத்தணம் தத்தரும் தத்தரிகிட தித்தரிகிட துந்தம் தரிகிட துந்தம் தரிகிட தீம் 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 தத்தீம் தத்தஜம் தத்தணம் தத்தரும் தத்தி தக்க ஜண்ணு தக்கத்த தரிதக ஜமுதக ஜண்ணு தக்க திமித ஜமுதக திமித திமிதக்கத்த திமிதகத தத்தி தலாங்கு தகதோ தித்தலாங்கு தகதோ தலாங்கு தகதோ தகததி கிணதுண்டா வசந்தம் டிவியின் பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. சிறப்பான கிராமிய ஒரு பொங்கல் விழாவாக பொங்கல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். எப்பவுமே தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லி வரும்போது வசந்தம் டிவியில் இந்த காலை வேளை நிகழ்ச்சியில் வந்து தைப்பொங்கல் பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்காக வழங்குறது வளமை. குறிப்பாக இன்றைய இளையவர்களுக்கும் இந்த இது சம்பந்தமான விஷயங்கள் அல்லது பொங்கல் தைப்பொங்கல் அதன் சிறப்பு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு இயந்திரமயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும். தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம், எல்லாமே ரொம்ப ஒரு இயந்திரமயமான தோக்கி போய் பயணிப்பதை காணக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியின் சிறப்பாக நாங்கள் சொல்ல வர விஷயம் இந்த கிராமத்து பொங்கல் எவ்வாறு அமைஞ்சிருக்கும், இந்த பொங்கலில் சிறப்பு விடயங்கள் என்ன, தைப்பொங்கலின் தாற்பயம் என்ன போன்ற விடயங்களை தான் நாங்கள் அநேகமாக நிகழ்ச்சிகளில் பேசுகிறது வளமை. அந்த வகையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அன்றாட காலகாலமாக நாங்கள் பேசிட்டு வர ஒரு விஷயமா இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு கலந்துரையாடல் பகுதிக்கு தான் அடுத்து நாங்கள் போக இருக்கிறோம். அபிலேஷா அங்கே இருக்கிறாங்க அந்த கலந்துரையாடலை வழங்குவதற்காக. அந்த கலந்துரையாடல் மூலமாக நாங்கள் தைப்பொங்கலில் பல சிறப்பு அம்சங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியோட தான் இணைந்திருக்கின்றோம். பொதுவாகவே தை மாதம் பிறந்தாலே பல்வேறு விதமான சௌபாக்கியங்களும் எங்களை நோக்கி வந்தடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைந்த இந்த தைப்பொங்கலினுடைய சிறப்புகள் தொடர்பாக தான் அடுத்த சில நிமிடங்களுக்கு நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கின்றோம். இந்த சிறப்பான கலந்துரையாடலில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் வல்லிபுரம் மகேஸ்வரன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு எங்களுடைய இனிமையான தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாகவே ஐயா தைப்பொங்கல் அப்படின்னு சொன்னாலே பல்வேறு விதமான முக்கியத்துவங்கள் நிறைந்த ஒரு பண்டிகையாக தான் காணப்படுது. இந்த தைப்பொங்கலினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொதுவாக பண்டிகைகள் என்றாலே அது ஒரு சமூக வரலாற்றுடன் இணைந்த விடயங்கள். எங்களுடைய பண்டிகைகள் ஒன்றில் அது வானசாஸ்திரம் தொடர்பான பண்டிகைகளாக அமைந்திருக்கின்றன, அல்லது போனால் அவை பருவத்துடன் இணைந்த பண்டிகைகளாக அமைந்திருக்கின்றன. மேலாக அவை துன்பங்கள் என்று சொல்லப்படுகிற பௌராணிக கதமரபுகளின் ஊடான பண்டிகைகளாக அமைந்திருக்கின்றன. இந்த பண்டிகைகள் பொதுவாக வருடம் பூராகவும் இந்த காலதேச வர்த்தமானங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பின் ஊடாக எங்களுக்கு வந்து போய்கொண்டிருக்கும். ஆனால் பொங்கல் என்று சொல்லுகிற ஒரு பண்டிகை நீண்ட காலமாக தமிழ் மரபில், தமிழ் மக்களுடைய மரபில் கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு பண்டிகையாக உள்ளது. உண்மையில் நெல் நாகரிகம் என்கிற ஒரு நாகரிகத்தை கண்டு அடைந்த ஒரு காலகட்டத்திலிருந்து இந்த பொங்கல் என்கிற ஒரு பண்டிகை தமிழ் சூழலில் நிலவி வந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆராய்ச்சியாளருடைய கருத்து. அதாவது வளம் என்கிற ஒரு விடயமும் அறுவடை என்று சொல்லப்படுகிற குதூகலமான ஒரு விடயமும், இந்த வளத்தை தந்த சூரியன் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறப்பான எங்களுடைய இயற்கை சக்தியும், இந்த வளத்திற்கு துணை நின்ற எங்களுடைய கால்நடைகள் என்று சொல்லப்படுகிற சக்தியும், இவ்வாறெல்லாம் இணைந்த ஒரு கூட்டு பண்பாட்டு விழாதான் தைப்பொங்கல் விழா என்று சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாக தைப்பொங்கல் அப்படின்னா இப்படித்தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விடயங்களை வந்து சொல்லுவார்கள். வீட்டு வாசலில் பொங்கல் வைக்க வேணும், பானை வைக்க வேணும், கரும்பு கட்ட வேணும் அப்படின்னு. ஆனால் இப்படியான விடயங்கள், இப்படியான விதிமுறைகள் எல்லாம் எழுதப்பட்டவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாங்கள் கேட்போமாக இருந்தால் எந்த விதத்திலும் எழுதப்பட்ட ஒரு சட்டங்களாகவோ அல்லது விதிமுறைகளாகவோ வந்து இவை இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் காலப்போக்கின்படி எங்களுடைய வாழ்க்கை மரபுகளோடு இணைந்த விடயங்களாக இருக்குது. இந்த முறைகளினுடைய தோற்றம் பற்றி சொல்லுங்கய்யா.
உண்மையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு வளமை சார்ந்த சடங்கு. நெல் நாகரிகம் என்பது எங்களிடம் வருகிற பொழுது நாங்கள் நெல்லை மிகவும் கவனமாக நாங்கள் பாதுகாத்து அதை விளைத்து நாங்கள் அறுவடை செய்கிறோம். இந்த அறுவடைக்கான அல்லது நெல் விளைதலுக்கான நீர் இருக்கிறது, நெல் விளைதலுக்கான இன்னும் பல்வேறு விதமான ஊக்கிகள் இருக்கின்றன. அந்த ஊக்கிகளை தருவது சூரியன் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. சூரியனால் மழை கிடைக்கிறது, அந்த மழையினூடாக நீர் கிடைக்கிறது, நீரினூடாக பயிர் விளைகிறது, பயிர் விளைதலினூடாக நெல் விளைகிறது, நெல் விளைந்து அறுவடை வருகிறது என்று சொல்லுகிறோம். அப்போது இந்த அறுவடை முடிந்த போது இந்த அறுவடையில் காணப்படுகிற புதிய நெல் என்று சொல்லப்படுகிற அந்த நெல்லை பொங்கி தனக்கு இவ்வளவு காலமும் துணை நின்ற இவ்வாறான இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் உதவி செய்வது அல்லது மரியாதை செய்வது தான் என்னுடைய பண்பாடாக இருக்கிறது. ஆனால் இந்த நெல் நாகரிகத்துடன் தொடர்புடையதாக எங்களுடைய விளை நிலங்களில் கரும்பு விளைகிறது. நீரோடுகிற பிராந்தியங்களில் கரும்பு விளைதல் என்பது மிக முக்கியமான விடயம். கரும்புடன் சேர்ந்து இஞ்சி மஞ்சள் கொள்ளைகள் மஞ்சளாகிய மாடங்கள் தோறும் மயில்கள் போல் மடவார்கணம் சூழும் அஞ்சரோருக பள்ளியின் மீமிசை அன்னவண்ண குழாம் விளையாடும் துஞ்சும் மீது சுறாக்களைச் சேரும் சுறாக்களோடி பனாக்களை ஏறும் இஞ்சி வேலியின் மஞ்சளில் போய்விடும் இளமண்டல நாடங்கள் நாடே என்று எங்களுடைய ஈழத்தைச் சேர்ந்த ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். இஞ்சி வேலியும் மஞ்சளும் கரும்பும் கமுகும் வளத்தினுடைய அடையாளங்கள். ஆகவே பொங்கல் என்று வைக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அந்த வளமையினுடைய அடையாளமாக இஞ்சியை இணைத்துக் கொள்ளுகிறோம், மஞ்சளை இணைத்துக் கொள்ளுகிறோம், கரும்பை இணைத்துக் கொள்ளுகிறோம், வாழையை இணைத்துக் கொள்ளுகிறோம், வாழைக்கனியை இணைத்துக் கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் இணைத்து ஒரு முழுமையான வளமைச் சடங்காக நாங்கள் அதை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே பண்டை காலத்தில் இவ்வாறான ஒரு சூழலில் தான் தனக்கு கிடைத்த தன்னுடைய விளைவுகளை அவ்வாறாக கடவுளுக்கு அல்லது சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் வந்திருக்கிறது. ஆனால் காலக்கிரமத்தில் அது எவ்வாறு வந்து விடுகிறது என்றால் அது நோம்ஸாக வந்து விடுகிறது, நியமமாக வந்து விடுகிறது. ஆகவே கரும்பு விளையாத இடத்திலும் நாங்கள் கரும்பை வைக்க வேண்டும் என்று ஒரு ஒரு கட்டாயம் எங்களுக்கு வந்து விடுகிறது. அது ஒரு பொதுவான விதி தான். அதாவது நாங்கள் ஆரம்ப காலங்களில் இயற்கையோடு இணைந்து நாங்கள் இந்த விடயங்களை கொண்டாடுவோம். ஆனால் காலக்கிரமத்தில் அது நாட்பட எங்களுக்கு பயிற்றப்பட அது நியமமாக மாறிவிடும். அவங்க நியமமாக மாறுகிற பொழுது கோலமிடுதல், வாழை கட்டுதல், தோரணம் கட்டுதல், கரும்பு கட்டுதல், இஞ்சி மஞ்சள் கட்டுதல் என்கிற அந்த அமைப்புகள் அதனுடன் வந்து சேர்ந்து விடுகின்றன. இந்த தளத்தை தாண்டி சில வேளைகளில் இவற்றுக்கான ஒரு தத்துவார்த்த கோட்பாடுகளையும் சிலர் புகுத்தி சொல்லுகிற ஒரு மரபும் உண்டு. அது காலங்களுடைய வளர்ச்சியை பொறுத்தது அமையும். கட்டாயமாக சார். இன்னும் ஒரு விஷயம், பொதுவாக தைப்பொங்கல் அப்படின்னு சொன்னால் இலங்கை போன்ற நாடுகள்ல எல்லாம் இது வந்து ஒரே ஒரு நாள் பண்டிகையாக மட்டும்தான் கொண்டாடப்படுது. ஆனால் இந்தியாவினுடைய சில பிரதேசங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு 4 நாள் பண்டிகையாக கொண்டாடப்படும். முதல் நாள் போகி பண்டிகை, அடுத்த நாள் தைப்பொங்கலாக அதாவது சூரிய பொங்கல் படைத்து மறுநாள் மாட்டுப் பொங்கல். அன்னைக்கு சிறப்பான நிகழ்வுகளாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். அதற்கு பிறகு 4வது நாள் காணும் பொங்கல் அப்படிங்கிற ஒரு விடயமும் கூட செய்வாங்க. இதை பற்றி சொல்லுங்க. உண்மையிலே இது ஒரு ஒன்றிலிருந்து ஒன்று தொடர்பட்ட ஒரு நிகழ்வுகள் தான். பழையன கழிதல், புதியன புகுதல். அப்போது புதிய விடயங்களை வரவேற்க தயாராகிற பொழுது நாங்கள் பழையவற்றை கழித்து விடுதல் என்கிறது ஒரு பண்பாடு உண்டு. அதாவது நாங்கள் இவ்வளவு காலமும் பாவித்து உபயோகப் பொருட்களை விட்டுவிட்டு புதியதாக நாங்கள் கொண்டு வருதல் என்பது தான் அந்த போகி பண்டிகையினுடைய அடிப்படை. உதாரணமாக பொங்கலுக்கு நாங்கள் புதுப்பானை செய்துதானே நாங்கள் வைக்கிறோம். ஆகவே அவர் ஒரு புதியது உருவாக்குகிற புதியதாக செய்கிற ஒரு பண்பாடு அதுக்களால் வருகிறது. ஆகவே பழையனவற்றை கழித்து புதியனவற்றை கொண்டு வருகிறதுக்கான ஒரு அடிப்படையாக அது அமைகிறது. இது ஒன்று. இரண்டாவது, அன்றைக்கு பொங்கல் தினம் என்பது அதுதான் பிரதானமான பண்டிகை. அது சூரிய பொங்கல் என்று சொல்லலாம். இது 3வது நாள் கொண்டாடப்படுகிற பண்டிகை அது பட்டிப்பொங்கல் என்று சொல்லப்படுகிற மாட்டுப்பொங்கல். அது ஒரு நீண்ட வரலாறுடையது. இந்த பட்டிப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் என்பது நீண்ட வரலாறுடையது. மாடு என்பது எங்களுடைய செல்வம். மாடு என்பதற்கு செல்வம் என்கிற ஒரு சொல்லும் உண்டு. கேளில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்ற பிற என்று வள்ளுவர் சொல்லுவார். இங்கே மாடு என்பது செல்வமாகத்தான் அமையும். பண்டை காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் முதலில் அவர்கள் காட்டு வாழ்க்கை அல்லது குறிநிலங்களில் வாழ்ந்தார்கள். அப்போது அவர்கள் காடழித்து விவசாயம் செய்தார்கள். இந்த காடழித்து விவசாயம் செய்ததன் பிற்பாடு அவர்கள் கால்நடைகளை வசக்கி
தங்களுக்காக அவர்கள் உதவிக்காக வைத்து கொண்டார்கள். அப்பொழுது முல்நில வாழ்க்கை வருகிறது. இந்த முல்நில வாழ்க்கையில் மாடு என்பது மிக முக்கியமான ஒரு கருவியாக எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மாடை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் எங்களுக்கு பண்டை காலத்திலே ஒரு போர் முறைமை நிகழ்ந்திருக்கிறது. வெற்றி போர் என்று சொல்லுகிற ஒரு போர் முறைமை நிகழ்ந்திருக்கிறது. வேந்துவிடு முனைஞர் வேற்றுப்புல கிளவின் ஆதந்து ஒம்பல் முவற்றாவண்டத்தில் தொல்காப்பியம் அதை சொல்லும். ஆகோல் பூசல் என்று அதை சொல்லும். மாடு என்பது மிகுந்த செல்வம் என்பது. ஒருவரிடம் இருக்கிற மாட்டை களவு கொள்ளல் என்ற ஒரு முறைமை எங்களுக்கு இருந்திருக்கிறது. ஆகவே மாடு செல்வமாக வந்து அடுத்த தளத்தில் வருகிற நேரத்தில் நீர்நாகரிகத்துடன் நெல்லுநாகரிகத்துடன் வருகிற நேரத்தில் அது உழவுக்கு மிகுந்த துணை போவதாக வருகிறது. ஆகவே இப்பொழுது உழவு தொழிலுக்கு மாடு மிகுந்த துணை போகிற ஒரு கால்நடையாக வருகிறது. ஆகவே இந்த உழவினூடான விவசாயம் வேளாண்மை, அப்போ வேளாண்மைக்கு துணை நின்ற ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையில் அந்த விளைந்ததை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கிற வகையில் துணை நின்ற அந்த கால்நடை மாடு மிக சிறப்பாக போற்றப்படுகிறது. அதற்கான ஒரு கௌரவம் கொடுக்கிற ஒரு முறைமையில் வருகிறது. இது ஒன்று. 2, தமிழர் சமூக வரலாற்றில் மாடு என்பது இன்னொரு தளத்தில் பேசப்படக்கூடிய விடயம். ஜல்லிக்கட்டு. அப்போது இது ஒரு முக்கியமான விடயம். பண்டை தமிழகத்தில் ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்தால் அந்த வீட்டிலே பிறக்கிற ஒரு 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 நாம்பன் மாடு என்று சொல்லுகிற ஒரு காளை மாடை, சிறிய பாசுபாய் மாடை வளர்ப்பார்கள். வளர்ந்து வருகிற நேரத்தில் அந்த பெண்ணுடன் அந்த வளர்ச்சியுடன் அந்த காளையும் வளரும். பெண் பருவமடைந்து விட்டாள் என்ற செய்தியின் பிற்பாடு அந்த காளையினுடைய கொம்பு சீவப்படும். அது என்னவென்றால் அந்த அந்த காளையை அவன் அடக்குகிறானோ, வீரங்கொண்டு அடக்குகிறானோ அவனுக்கு தான் அந்த பெண் என்கிற ஒரு 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 நிகழ்ச்சி நடக்கும். சுயம்பரம் நடக்கிற மாதிரி அது 2 தளங்களில் நடக்கும். சுயம்பரம், அதாவது இதை கொல்லுவது தழுவல் என்று சொல்லி இலக்கியங்கள் சொல்லும். அது ஒரு விதமான, அதாவது ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்றால் சாதாரணமாக மணக்க முடியாது, தன்னுடைய வீரத்தை காட்டித்தான் மணக்க வேண்டும் என்பது. ஆகவே அப்படி ஒரு முறைமை நீண்ட காலமாக அது வந்திருக்கிறது. கொல்லுவது தழுவுதல் என்று அதை தொல்காப்பியம் சொல்லும். பின்னால் அது வேறு பெயர்களில் அது வந்திருக்கிறது. அப்பொழுது இப்போது இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிற என்ற அந்த செய்தி இப்பொழுது மடைமாற்றம் வருகிறது. வீரத்தை காட்டி விளையாடுகிற ஒரு மரபாக அது வருகிறது. இப்போ வீரத்தை காட்டி விளையாடுகிற மரபு எங்கே வருது என்றால் பொங்கல் முடிந்த காலகட்டங்களில் அது வருகிறது. ஆகவே தான் அது ஜல்லிக்கட்டு என்ற ஒரு பெயரில் வருகிறது, ஏறு தழுவுதல் என்ற பெயரில் வருகிறது, மாடு விரட்டுதல் என்ற பெயரில் வருகிறது, மஞ்சு விரட்டுதல் என்ற பெயரில் வருகிறது. சாதாரணமாக தமிழகத்தினுடைய கிராமங்களிலெல்லாம் இந்த பொங்கல் விழா நடந்து முடிந்ததன் பிற்பாடு எல்லா கிராமங்களிலும் இவ்வாறான மஞ்சு விரட்டு விழா நடைபெறும். அது ஒரு குதூகலமான ஒரு விழா, வீரத்தை காட்டுகிற ஒரு விழா, பொங்கலுடன் தொடர்புடையதாக காணப்படும் ஒரு விழாவாக அது அமைந்திருக்கும். அப்போ பட்டிப்பொங்கல் என்று சொல்லப்படுகிற பட்டிப்பொங்கலில் நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் கால்நடைகளை. அதே நேரத்தில் அடுத்த தளத்தில் மஞ்சு விரட்டுதல் என்று சொல்லுகிற வீர விளையாட்டின் ஊடாக இந்த காளைக்கும் ஆண் காளைகளுக்கும் இடையிலான ஒரு உறவை அல்லது வீரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு முறைமை அதன் ஊடாக வருகிறது. அடுத்தது நீங்கள் சொன்ன காணும் பொங்கல் என்பது ஒரு எச்சம். எவ்வாறு எச்சம் என்றால், எங்களுடைய பண்டை காலத்தில் இந்த மார்கழி மாதத்தில் இந்த காலகட்டங்களில் பெண்கள் கூட்டாக சேர்ந்து ஆற்றங்கரைகளுக்கு அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே மண்ணால் பாவை அமைத்து வழிபடுகிற ஒரு வழிபாட்டு வருகிறது. தை நீராடல் என்று சொல்லி பண்டை காலத்தில் அதை பேசுகிறார்கள், அல்லது பாவை என்று அதை சொல்லுகிறார்கள். அதனுடைய ஒரு எச்சம்தான் ஆண்டாள் பாடிய திருப்பாவை, அதனுடைய எச்சம்தான் மாணிக்கவாசகர் பாடிய திருவம்பாவை. அதாவது மார்கழி மாதம் மார்கழி திங்கள் மதுரைந்த நாளில் நீராடப் போதுவோம் போதுமினோ நிரலையீர் என்று ஆண்டாள் பாடுகிறாள். மாணிக்கவாசகரும் அதே மாதிரி அதிகம் வந்தவும் இல்லாத அரும்பெரும் சோதி என்று பாடுகிறார். இப்போ இந்த வழிபாட்டினுடைய ஒரு எச்சம் காணும் பொங்கலாக வருகிறது. வயது வந்த பெண்கள் ஆற்றங்கரை அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே ஒரு பாவை அமைத்து அங்கே அந்த பாவையை வழிபட்டு வருகிறது. முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த 2 கோரிக்கைகளை அவர் அங்கே முன்வைப்பார்கள். ஒரு கோரிக்கை நாட்டுக்கு நல்ல மழை பெய்ய வேணும் என்கிற கோரிக்கை. எங்களுடைய திருவம்பாவையில் அது வரும். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்று சொல்லுகிற அந்த பாடல் வரும். அருள் சுரக்கும் அருளே என்ன பொழியாய் மழை என்று சொல்லி வரும். அதே மாதிரி ஆண்டாளும் அவ்வாறான பாடலை தான் பாடுவாள். இந்த மழை வேண்டி பாடுகிற பாடல் மாதிரி வரும். அது ஒன்று. 2வது, தமக்கு நல்ல கணவர்கள் அமைய வேண்டும் என்பது. நின்னடியார் தாழ் பணிவோம், அங்கவர்க்கே வாங்காவோம்,
அன்னவரே எங்கனவர் ஆமாறு அருள் செய் சொன்னபடியே வந்து என்று சொல்லுகிற உறவு. அப்போ நாட்டுக்கு நல்ல மழை பெய்து வளம் சேர வேண்டும். நாட்டுக்கு நல்ல மழை பெய்து வளம் சேர்ந்ததோடு அவர்களுடைய சொந்த விருப்புகளும் நிறைவேற வேண்டும். இந்த 2 தளங்களுக்காகவும் இந்த காணும் பொங்கல் என்று சொல்லப்படுகிற ஒரு விழா கொண்டாடப்படுவதாக பண்டைய காலத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு அது சம்பிரதாயமாக இன்றைக்கு காணும் பொங்கல் என்ற ஒரு கருத்திலுடன் நிலவுகிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்களுடைய ஐயாவோட பேசலாம். அதற்கு முன்பாக திவ்யா சுஜேனனுடைய நெறியாடுகையில் ஒரு அழகிய கிராமிய நடனம் தயாராக இருக்குது. அந்த கிராமிய நடனத்தை தொடர்ந்து தொடர்ச்சியாக கலந்துரையாடலோடு இணைந்து கொள்வோம். ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஓரே பூ பூத்துச்சா, 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சா, 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பூத்துச்சா, 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ பூத்துச்சா. ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஓரே பூ பூத்துச்சா, 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சா, 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பூத்துச்சா, 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ பூத்துச்சா.
வசந்தம் டிவியினுடைய மண்வாசனை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தைப்பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு பண்டிகை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் எங்களை சுற்றி இருக்கின்ற இந்த இயற்கையை, எங்களை சுற்றி இருக்கின்ற இந்த பசுமையை பாதுகாக்க வேண்டிய கடமையும் கூட மனிதர்களாகிய எங்கள் ஒருவருக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இறுதியாக நாங்கள் பார்த்திருந்த பசுமை புரட்சியோடு தொடர்புடைய நாட்டிய கலாரத்னா திவ்யா சுஜேன் அவர்களினுடைய நெறியாள்கையில் வந்த நடனமும் கூட எங்களுக்கு அப்படியான ஒரு விஷயத்தை தான் சொல்லிக் கொடுத்திருந்தது. தைப்பொங்கல் தொடர்பான கலந்துரையாடலை நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாகவும் பேசணும். தைப்பொங்கல் அப்படின்னு சொன்னாலே அதில் முக்கியத்துவம் பெறுகின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானை பார்க்கின்ற பார்வை அப்படிங்கிறது வந்து 3 விதமான பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களுடைய கோள் மண்டலத்தில் இருக்கின்ற ஒரு மத்தியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயமாக சூரியனை பார்ப்பது வந்து ஒரு வளமை. இன்னும் ஒரு வளமை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், தைப்பொங்கலோடு தொடர்பு படுத்தி பார்க்க போனால் சூரியனை நாங்கள் கடவுளாக வழிபடுகின்றோம். சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற மதத்திற்கு சௌரம் அப்படிங்கிற ஒரு மதத்தின் அடிப்படையிலையும் கூட போறது வந்து ஒரு விஷயமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே தவிர ஒரு விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாகவும் இந்த சூரியனை பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்குது. இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே நல்ல ஒரு இதுனா, சூரியன் என்பது எங்களுடைய கண்கண்ட தெய்வம். நாங்கள் அன்றாடம் காலையில் இருந்து மாலை வரை நாங்கள் காண்கிற பிரத்யட்சமான எங்கள் கண்ணுக்கு தெரிகின்ற கடவுள். அது ஒளி தருகிறது. வானமெங்கும் பரதியின் ஜோதி என்று பாரதியார் சொன்னது போல் அது ஒளி தருகிறது. ஒளியின் ஊடாக இந்த உலகத்தை இயக்குவிக்கிறது. அப்போது ஆதிகால மனிதர் அல்லது எங்களுடைய பண்டைய தமிழ் மக்கள் இந்த சூரியனை பார்த்தார்கள். இந்த சூரியன் எங்களுக்கு இவ்வாறான உதவிகள் செய்கிறது என்று சூரியனை கோள்மண்டலத்திலே காணப்படுகிற ஒரு ஒரு அதிசயமான ஒரு வாஸ்துவாகத்தான் பார்த்து கொண்டார்கள். அதுதான் முதன்மையாக தங்களுடைய கண்ணுக்கு தெரிகிற பிரத்யட்சமான ஒரு பொருள் என்றது. ஆனால் அது சக்தி மிகுந்தது என்பதில் அவர்களுக்கு எந்த விதமான கருத்து முரண்பாட்டுக்கும் சந்தேகத்துக்கும் இடமில்லை. ஆகவே ஆரம்பத்தில் அதை ஒரு விதமான சக்தி என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் அதை போற்றியிருக்க வேண்டும். இது முதலாவது. ஆகவே அந்த சக்தியினுடைய செயல்பாடு தான் பொங்கலுக்கு துணையாக இருக்கிறது என்றது ஒரு அடிப்படை. எல்லா கோள்களும் அப்படித்தான் பிற்காலங்களில் வந்திருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்னது போல இந்த சூரியன் என்பது எங்களுக்கு இவ்வாறான செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிற ஒரு சூழலில் இந்த துன்பங்கள் அதனோடு இணைந்து விடுகின்றன. பௌராணிய கதமரபுகள் என்பது இணைந்து விடுகிற பொழுது இந்த அமானுஷமான இந்த சக்திக்கு நாங்கள் பல்வேறு பெயர் கொடுக்கிறதுக்காக முயற்சிக்கிறோம். அவன் ஆரம்ப காலத்தில் வருகிற பொழுது 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வருகிறான் என்று அந்த ஆரோகணித்து வருகிற அந்த அழகை சொல்வது, உஷை என்கிற பெண் அவளுக்கு இருக்கிறாள் என்று சொல்லப்படுவது, சூர்யா என்ற பெண் இருக்கிறாள் என்று சொல்லப்படுவது, பௌராணிய கதைகளில் சூரியனை தேவர்களுடன் நினைத்து பேசப்படுகிற ஒரு கதை வருவது. ஆகவே நீங்கள் சொன்ன அந்த சௌரம் என்கிற ஒரு கருத்தியலின் அடிப்படையில் சூரியன் இப்பொழுது தொன்மக்கதை மரபுகளுடன் நிறைந்து, பௌராணிய கதைகளுடன் நிறைந்து, அங்கெங்கினாதபடி எங்கு நிறைந்திருக்கிற ஒரு கடவுள் தோற்றத்துக்கு வந்து விடுகிறார். மிக பிரபலமான கோவில் ஒன்று ஒடிசா மாநிலத்தில், இப்பொழுது ஒடிசா என்று சொல்லப்படுகிறது, அந்த ஒடிசா மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. கோனாரக் என்ற இடத்தில் சூரியனார் கோவில் என்று ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. நாங்கள் பொதுவாகவே இந்த நவக்கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற அமைப்பில் நாங்கள் மத்தியில் சூரியனை கொண்டாடுகிற வழக்கம் எங்களுக்கு இருக்கிறது. அப்போ இது 2வது தளத்தில் சூரியன் அவ்வாறு ஒரு தெய்வீக சக்தி பெறுகிற அல்லது கடவுள் நிலை பெறுகிற தன்மையில் வந்து விடுகிறார். 3வது நிலை இன்றைக்கு சூரியன் என்பதை நாங்கள் அறிவியல் கண் கொண்டு பார்க்கிற ஒரு முறைமை சூரியனுக்கு வந்து விடுகிறது. சூரியனில் ஹீலியம் முதலான வாயுக்கள் இருக்கின்றன, சூரியனுடைய இயக்கம் எவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம். ஆனாலும் கூட அதுதான் அதிசயம் என்னவென்றால், சூரியன் இவ்வளவு தூரம் இவ்வளவு தளங்களில், மாற்று தளங்களில் சூரியன் பேசப்பட்டாலும் கூட இன்று வரையில் சூரியனை ஒரு கடவுளாக, ஒரு சக்தியாக மதித்து மரியாதை செய்கிற ஒரு பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாட்டினோட வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த பொங்கல் என்று சொல்லலாம். ஆகவே எல்லா தளங்களையும் தாண்டின ஒரு ஒரு பிம்பம் சூரியனுக்கு இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். தைப்பொங்கல் பற்றி பேசும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என்னென்னு சொன்னால், இன்றைய சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான சாடல் என்னவா இருக்குதுன்னு, இனி வருகின்ற சந்ததியினருக்கு எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய கலாச்சாரம் போன்ற விடயங்கள் வந்து தெரிவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த மரபுகளை இனி வருகின்ற காலங்களில் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சாடல் வந்து எதிர்வருகின்ற சந்ததியினர் மீது இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்னையா? உண்மையில் நாங்கள் காலம் என்பது கரங்கு போன்றது. மேலது கீழாய் கீழது மேலாய் மாறிக்கொண்டு வருகிற ஒரு சூழல் வருகிறது.
அந்த சூழல் வருகிற நேரத்தில் நாங்களும் எங்களை அதற்கேற்ற மாதிரி மாற்றியமைத்து கொள்ள வேண்டிய சூழல் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எங்களுக்குரிய அடிப்படையான பண்பாடுகளையும் எங்களுக்குடைய பண்பாட்டு அடையாளங்களையும் நாங்கள் பேணி வருவது என்பது மிக முக்கியமான விடயம். உதாரணமாக கோவில்களுக்கு நாங்கள் செல்லுகிற பொழுது நாங்கள் சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து மீவியல் நிலை என்று சொல்லப்படும் நிலையில் தான் செல்கிறோம். வேஷ்டி ஷர்ட் அணிந்து செல்கிறோம், பெண்கள் சாரி அணிந்து செல்கிறார்கள். ஒரு திருமண வீட்டில் நாங்கள் சாதாரணமாக இருப்பது போல இருப்பதில்லை. அது ஒரு மீயல் தன்மைக்குள்ள நாங்கள் வருகிறோம். இவ்வாறு ஏன் அது வருகிறோம் என்றால் இந்த எங்களுடைய பண்பாட்டு எச்சங்களை நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பேணி பாதுகாக்கிற முறைமையில் நாங்கள் இருக்கிறோம். இன்று நீங்கள் இவ்வாறு கோல உடையுடன் இருப்பதும் நான் இவ்வாறான கோல உடையுடன் இருப்பதும் கூட ஒரு மூவியல் தன்மை தான். எங்களுடைய பண்பாட்டு எச்சங்களை நாங்கள் பாதுகாத்த என்பது. பொங்கல் என்பது எப்பொழுது ஆரம்பித்தது எங்களுக்கு தெரியாது. காலங்காலமாக அது எங்களுடைய மூதாதையர்களால் கடத்தப்பட்டு எங்களை கையளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான தொழில்நுட்ப சாதனங்களின் உதவியுடன் நாங்கள் பொங்கல் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆனால் நாளைக்கு இருக்கிற சந்ததி கூட அதை எவ்வாறு ஒரு தளத்தில் கொண்டாடும் என்பது தான் மிக முக்கியமான விடயம். என்னவென்றால், அதாவது இந்த துன்பங்களும் இந்த பழமரபு நினைவுகளும் ஒருபோதும் இந்த பண்பாட்டு அடிப்படையில் எங்களுடைய ஆழ்மனத்திலிருந்து விடுபட்டு போவதில்லை. உலக நாடுகள் முழுவதும் தமிழர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் இவ்வாறு பொங்கல் வைக்க முடியாது. ஆனால் அவர்கள் நிச்சயமாக பொங்கலை கொண்டாடுவார்கள். என்ன அது கொண்டாடுவது என்றால் அந்த நினைவு. இன்றைக்கு தைப்பொங்கல் என்கிற அந்த நினைவு அவர்களுக்கு வருகிறது. அவருடைய அடுக்கலையில் கூட அந்த பொங்கலை கொண்டாடுகிறார்கள். ஆகவே அந்த பொங்கல் என்பது ஒருபோதும் விட்டு போக முடியாது. நாங்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் கூட இவ்வாறான மீவியல் காலகட்டங்களில், இவ்வாறான விழா காலகட்டங்களில், இவ்வாறான கொண்டாட்ட காலகட்டங்களில் நாங்கள் எங்களுடைய பண்பாடுகளை ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது, மறக்கவும் கூடாது என்பது தான் இவ்வாறான நிகழ்வுகளினுடைய அடிப்படை. ஆகவே அது காலம் மாறலாம், ஆனால் கோலங்கள் மாறுவது குறைவு. நிச்சயமாக ஐயா, நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்று வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். உங்களுடைய இந்த சந்தர்ப்பத்துக்கும் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மண்வாசனை நிகழ்ச்சியில் இன்னும் சிறப்பான பல அம்சங்கள் உங்களுக்காக தயாராகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொள்வோம். வசந்தம் டிவியின் பொங்கலோ பொங்கல் தைப்பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கிராமிய சூழலில் வசந்தம் டிவி குழுவினர் தைப்பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த தைப்பொங்கலில் சிறப்பு அம்சங்கள், தைப்பொங்கலில் செய்யக்கூடிய விஷயங்கள், தைப்பொங்கலில் என்ன, தைப்பொங்கலில் சொல்லக்கூடிய தாற்பயம் என்ன, இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள்லாம் அந்த கலந்துரையாடல் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம். உண்மையில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் சரி, உங்கள்கிட்ட வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த தைப்பொங்கல், இந்த மாதிரி எங்களுடைய பண்டிகைகள், எங்களுடைய தாற்பயம், எங்களுடைய வாழ்வியல் பற்றி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அது நிச்சயமாக எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய மரபுகளை கடத்துகின்ற ஒரு நடைமுறையாக இருக்கும். வசந்தம் டிவியின் காலை வேளை நிகழ்ச்சியாக பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியில் நாங்கள் அந்த விடயங்களை தான் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய நாளில் தைப்பொங்கலில் பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியில் நாங்கள் சிறப்பான நடனங்களையும் உங்களுக்காக வழங்க இருக்கிறோம். அடுத்து ஒரு அழகான கிராமிய நடனம் வர இருக்குது, உற்சவ நடனமாக அந்த நடனம் வர இருக்குது. வாசுகி ஜெகதீஸ்வரன், கலாசுரி திருமதி வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய நெறியாகையில் அந்த உற்சவ நடனத்தை இப்போது பார்க்கலாம். Thank you.
பொங்கல் நிகழ்ச்சியோட தான் இணைந்திருக்கின்றோம். தைப்பொங்கல் திருநாள் அப்படின்னு சொன்னாலே தமிழர்களினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லியும் கூட சொல்லலாம். இதில் நாங்கள் பயன்படுத்துகின்ற சகல விதமான பொருட்களையும் பார்க்க போனால் வாழை இலையா இருக்கட்டும், மஞ்சளா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கான ஒரு பயனை கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற அந்த பாரம்பரியங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களா இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய மரபுகள், எங்களுடைய பாரம்பரியம் அப்படின்ற விஷயங்கள் எங்களோட அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும், அவங்களுக்கும் போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய முழுமையான ஒரு நோக்கமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் அபிலேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாழையில் சாப்பிட்றதா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மஞ்சள் தெளிக்கிறதா இருக்கலாம், இப்படியான விஷயங்கள் நிறைய உண்மைகள் இருக்குது, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட நிறைய உண்மைகள் இருக்குது. அவை பற்றி நாங்கள் வேறு வேறு நிகழ்ச்சியில் நிறையவே பேசியிருக்கோம். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான பண்டிகை நாட்கள் அதிகமாக பேசப்பட வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் அபிலேஷன் தமிழர்களுடைய அடிப்படை மரபுகள் இந்த தைப்பொங்கலில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 2-3 தசாப்தங்களுக்கு முதல்ல இந்த தைப்பொங்கல் கொண்டாட்டங்களை பார்த்தா ஜல்லிக்கட்டு, காளை அடக்குதல், அதுபோல் ஒரு கிராமம்னா அந்த கிராமமே முழுமையாக அப்படியே ஒரு மகிழ்ச்சி விழா கோலம் போகணும். இந்த மாதிரி தைப்பொங்கல் நாட்கள் இன்று நாட்களில் அவற்றை காண கிடைப்பது மிக குறைவாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் சரி அவை பற்றி பேசப்பட வேண்டும். அந்த நடனங்களாக இருக்கலாம், கலந்துரையாடல்களாக இருக்கலாம். நாங்கள் அந்த விஷயங்களை முன்வைக்கிறதுக்கான காரணம் ஓரளவேனும் எங்களோட மக்கள் மத்தியில் இந்த விஷயங்கள் போய் சேரணும்னு சொல்லி அந்த காலத்தில் அந்த பொங்கல் கொண்டாட்டத்தின் பிறகு, தைப்பொங்கல் கொண்டாட்டத்தின் பிறகு அடுத்த வருஷம் முழுவதுமாக ஒரு உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு உணர்வு வரும். அந்த இளைஞர்களுக்கும் சரி, அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கும் சரி, பெரியவங்க சொல்ல நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த தைப்பொங்கல் கொண்டாடி முடிஞ்ச பிறகு அந்த மாதமே அது பிறகு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே வருஷம் முழுவதுமாக அந்த ஞாபகங்களோடு அந்த உற்சாகத்தோடு வேலை செய்வாங்க, உழவர்களும் சரி, ஏனையவர்களும் சரி. ஆனால் இன்றைய நாட்கள் அவ்வாறான நிலைமைகள் மிக குறைவாக இருக்கின்றது. அப்படியான ஒரு வீரம் அல்லது அந்த மரபு, அந்த பண்பாடு கடத்தப்படணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உண்டாக சொல்லப்படணும் இல்லையா? கட்டாயமாக தானே இந்த தமிழருக்குரிய இந்த பாரம்பரியங்கள், பண்பாடுகள் எல்லாத்தையுமே எல்லோரும் கடைபிடிக்க தொடங்குவாங்களா இருந்தா உண்மையிலேயே எல்லோரும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறதும் கூட யாருமே மறக்க முடியாத விஷயம். இப்படி தமிழரினுடைய சிறப்பு, தமிழரினுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிட்டே போகலாம். இந்த தமிழரினுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகிய நடனம் அடுத்ததா தயாரா இருக்குது. இப்போ நாங்கள் அந்த நடனத்தோடு இணைந்து கொள்வோம்.
சபை திறனை அனைவரும் போற்ற வார்த்தைகள் இல்லை உன்னை வாழ்த்த. வசந்தம் டிவியினுடைய பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியினுடைய இறுதி தருவாயில தான் நாங்கள் இருக்கிறோம். எஸ் கிருஷ்ணா அவர்களினுடைய நெறியாள்கையில் அமைந்திருந்த தமிழரினுடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான நடனத்தை தான் நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த நடனத்தை தொடர்ந்து நாங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த தைப்பொங்கல்னாலே வசந்தம் டிவியோட தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டாடலாம். நல்ல பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இந்த காலை வேளை நிகழ்ச்சி வந்து ஒரு மாதிரி பொங்கலாக உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். வசந்தம் குடும்பத்தினர் சேர்ந்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்து தைப்பொங்கல் வைத்து, அப்புறம் அபிலேஷா கூட ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தீங்க கலந்துரையாடல் நிகழ்ச்சியில். தைப்பொங்கல் பற்றி அதன் பாரம்பரியம் பற்றி பல விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம், நடனங்களை பார்த்துருந்தோம். இந்த காலை வேளை நிகழ்ச்சி ஒரு முழுமையான ஒரு நிகழ்ச்சியாக ஒரு மாதிரி கிராமத்து பொங்கலாக பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நாங்கள் வழங்கியிருந்தோம். சாதாரணமாக பொங்கல் விஷயம் எப்படி சொல்லுவாங்கன்னா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி கிராமங்களில் ரொம்ப அழகாக வாழ்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியையும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த தைப்பொங்கல் திருநாள் கூட உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான திருநாளாக அமைவது மட்டுமல்லாமல் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வளமான ஒரு வாழ்க்கையை அமையணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைகளையும் கூட நாங்கள் முன் வச்சுக்கொள்கிறோம். தொடர்ந்து வசந்தம் டிவி நிகழ்ச்சிகளை பாருங்கள், இந்த பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு வாழ்த்தி இந்த தைப்பொங்கல் பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியில் வந்து நாங்களும் விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். जपा कुसुम संकाशं काश्यपेयं महाद्युतिं तमोरिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम्. பொங்குமொழியனும் சூரியனே ஆயிரம் கோடி தாரகை போற்ற அரசாங்கம் செய்யும் ஆதவனே அண்டவெளியனும் மண்டலத்திலே பொங்குமொழியனும் சூரியனே ஆயிரம் கோடி தாரகை போற்ற அரசாங்கம் செய்யும் ஆதவனே சூரிய பகவானே சூரிய பகவானே சுந்தரவானில் அந்தரம் திகழும் சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகவானே சுந்தரவானில் அந்தரம் திகழும் சூரிய பகவானே. தரிசனத்தின் கருணை கோலங்கள் சுடரோனே சந்தியா காலங்கள் உந்தன் தரிசனத்தின் கருணை கோலங்கள் சுடரோனே வந்தனை புகந்தவளாம் காயத்ரி தேவியின் வடிவின் பொருளேற்கும் கதிரோனே வந்தனை புகந்தவளாம் காயத்ரி தேவியின் வடிவின் பொருளேற்கும் கதிரோனே உதய கிரணனே போற்றி ஆதித்யனே போற்றி புஷ்கராக்ஷனே போற்றி ஜகதானந்தனே போற்றி.
மண்டலத்திலே பொங்கும் ஒளியலும் சூரியனே 1000 கோடி தாரகை போற்ற அரசாங்கம் செய்யும் மாதவனே சூரிய பகவானே சூரிய பகவானே சுந்தரவானில் அந்தரம் திகழும் சூரிய பகவானே திகழ்பவனே சுந்தர தேரேறி வருபவனே சூரியனார் கோயில் திருத்தலம் திகழ்பவனே சுந்தர தேரேறி வருபவனே அரியனே 8 கோள்களும் சூழ்ந்திடவே ஆள்பவனே ஜாயாநாயகனே அரியனே 8 கோள்களும் சூழ்ந்திடவே ஆள்பவனே ஜாயாநாயகனே பானுவே போற்றி அருணனே போற்றி திவாகரனே போற்றி ஞாயிறே போற்றி ஓம் ஆதித்யாய வித்மஹே மார்த்தாண்டாய தீமஹி தன்னக सूर्यः प्रचोदयात् அண்டவெளியனும் மண்டலத்திலே பொங்கும் ஒளியனும் சூரியனே 1000 கோடி தாரகை போற்ற அரசாங்கம் செய்யும் மாதவனே சூரிய பகவானே சூரிய பகவானே சுந்தரவானில் அந்தரம் திகழும் சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகவானே சுந்தரவானில் அந்தரம் திகழும் சூரிய பகவானே நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि कल्मषमोषिणि घोषरते